காட்டுறத உங்களுக்கு காட்டுறோம் வாங்க. மீனை ஃபர்ஸ்ட் காட்டிக்கிறோம் வாங்க. மீன் வந்து தூக்கி போட்டு போயிருக்கானே. இதான் மீன். இதான் மீன் பாருங்க, நான் பிடிச்சி வேணா காட்டுறேன். பாருங்க துளுது பாருங்க. இதான் மீன். இதில் 6 மீன் நடக்கு. 6 மீனில் வறுத்துறீங்க போகிறோம். உங்களுக்கு வறுத்துறீங்க அப்படியே காட்டுறோம் வாங்க. பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு அலசிக்கிறோம் எல்லாத்தையும் அலசிக்கலாம். இல்லை கிண்ட விட்டுக்கிட்டு தோல் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். கிண்டுறா கொட்டுங்க. இதுல பெரிய மீன். இது காமிடா. இதுல 2 தான் பெரிய மீன். 2 இதுவும். இப்போ உரச போகிறோம். அங்கே உரசுங்க. உசுரோடு உரச முடியலைங்க गाइस. வெட்டணும் அந்த மண்டையை. உரசலாம் எல்லாத்தையும் உரசலாம். விட்டு உரசலாம். இருக்கிற கருஞ்சலபி. இதான் கருஞ்சலபி. இது மாதிரி இறச்சி விட்டு வெட்டிடுவோம் गाइस. இப்படியே வெட்டணும். ஒரு வெட்டு அவ்வளோ ஒரு வெட்டு. அப்புறம் நீட்டாக ஒரு 2 இது இருக்கும். அதை வெட்டிட்டு இன்னொன்று அங்கிட்ட ஒன்று இருக்கும். வெட்டியாச்சு. இங்கிட்ட வெட்டியாச்சு. கீழே நீட்டாக இருக்கும். இதையும் வெட்டிடணும். இதையும் வெட்டியாச்சு. செதில் அப்படி நீட்டிக்கின்னு தலையை வெட்டிடணும். இதை அப்படி வெட்டிடணும். வெட்டியாச்சா? வெட்டி விட்டு உடல் அப்படி அமுக்கணும். இப்போ மண்டே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதே மண்டே வெட்டியாச்சா? நீட்டாக இப்படியே ஒரு குடல் இந்த வீடு அப்படியே லைட்டாக மெல்லிஸாக வெட்டணும். மெல்லிஸாக வெட்டணும். தேய்ச்சிட்டு இது குடல்லாம் வெளியே தள்ளிட்டுறணும். இது இப்படி இருக்குன்னா அவன் பயப்படுவேன். அப்படி எடுக்கணும் கையில். பையனை சாப்பிடுவேன். பையன் கொள்ளி பக்கோடா இருக்கிற மண்டே எடுத்துக்கிட்டு காய்ஸ் பாருங்க. 7 மீனை இன்னும் உலசிக்கிருக்காங்க. வீடியோ 2 நிமிஷமாக உலசிக்கிருக்காங்க காய்ஸ். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ கைஸ் 1 மணி நேரம் ஆக்கிடுவாங்க போலயே சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ள. அதுக்குள்ள 1 மணி நேரம் நான் வீடியோ எடுக்கணும் கைஸ். சாரி காய்ஸ். கைஸ் பாருங்க, நமக்கு மீனுக்கான சமையல் பொருளுக்கெல்லாம் இவர் எடுக்க போகிறாரு. எனக்கு சமையலை பற்றி ஒன்றுமே தெரியாது கைஸ். இவர் தான் எனக்கு எப்போவுமே நண்டு பிடிச்சாலும் இவர் தான் சமைச்சு தருவார். எல்லாம் இவர் தான் கைஸ் பண்ணுவார். இதே அவங்க வீடு பார்த்துக்கிடுங்க. யூபிஎஸ்லாம் வச்சுருக்காரு கடுமையாக அவர். பாருங்க ஜிபிஎஸ் சமையல் கட்டி அதுட்டு மிளகாப்பொடி எடுத்துக்கலாம். உப்பு எடுத்துக்கலாம். உப்பு தேடிக்கு திருறாப்புல இருக்கு. சீனி கொஞ்சம் எடுத்து வாங்கி போடுங்க. படுத்துட்டேன். இவர் எடுத்துக்கிறது கைஸ். இவர் எடுத்துக்கிட்டால் நம்ம ஐஸ் வாட்டர் சாப்பிடுவாங்க. இல்லை கைஸ் சொட்டையாக போச்சு கைஸ். வெறும் வாட்டுக்கு எந்தாச்சும் கைஸ் இருக்குது. எதுவும் நீங்கள் இருக்கட்டும். மிளகாப்பொடி பாருங்க. இவர் ஒரு மிக்சர். இவர் செஃப். செஃப். இன்னும் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டியான்னா கொஞ்சம் எண்ணெய் அவ்வளோதான். என்னென்ன ஐட்டம் திரும்பி சொல்லிடுங்க. உப்பு மிளகாப்பொடி எண்ணெய் அவ்வளோதான். கைஸ் பாருங்க, இதுக்குள்ளே ஒரு கெண்டை மீன் இருக்குது கைஸ். செல்லிக்கண்டை ரோவு கெண்டை கிடக்குது கைஸ். மேலே எடுக்கலடா காய்ஸ். வந்த தெரு வச்சிங்களா? இந்த தென்னை மரத்தில் இப்போ இளநீ பிடுங்கணும். இங்கே ஒரு நார்த்தங்காய்க்கு நார்த்தம் மரம் கிடக்கு கைஸ். அருமையாக இருக்கும் கைஸ் நார்த்தங்காய். பாருங்க கைஸ், நார்த்தங்காய் அருமையாக இருக்கும். எம்படி கீழே வந்து கிடக்குங்க கைஸ். பாருங்க செம்மையாக இருக்கும். காய் மேலே கிடக்குது கைஸ். நிறைய காய் கிடக்குது கைஸ். கிடக்கு எது அணில